நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும். அதுல ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய க்ளோயிங் எஃபர்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே வந்து சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு க்ரீன் கலரில் இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுன்ற ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1:1 என்ற ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இமேஜ்லாம் வந்துட்டு நீங்கள் எந்த வீடியோ சாங்கில் வந்துட்டு அந்த மாதிரி இமேஜ்லாம் வந்துட்டு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ சாங் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இமேஜ்லாம் வந்துட்டு கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்க. இமேஜ் வந்து எப்படி கேப்சர் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கும் வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வந்துட்டு அந்த இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் 4 இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இமேஜஸ்லாம் நீங்கள் வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஹெச்டி குவாலிட்டியாக கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்துட்டு இமேஜ் வந்து நார்மல் இமேஜ் வந்து ஹெச்டி குவாலிட்டியில் மாற்ற தெரியல அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இமேஜஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ 3 டாட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எவ்வளோ இமேஜஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ இமேஜஸ்க்கும் இந்த மாதிரி ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த இமேஜஸ்லாம் வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு எந்த டைரெக்ஷனில் இருக்கணும் அப்படின்றத கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஓகே, செட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போங்க, ஆட் எஃபர்ட்ஸ் போங்க. இப்போ நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதில் போயிட்டு RGB கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நமக்கு 4 காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் வந்துட்டு Rல இருக்கும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். செகண்ட் வந்து Gயில் கொடுத்துருப்பாங்க, அதுவும் வந்து அதே மாதிரி இருக்கட்டும். தேர்டு வந்து Bயில் இருக்கும், அதை வந்துட்டு ஜஸ்ட் வந்து Gயாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு 4th காலமில் வந்துட்டு ஏல இருக்கும், அதை வந்துட்டு ஆராக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா RGGR அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து பேக் வந்துக்கோங்க. அகைன் வந்து எஃபர்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபர்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா +69.5% செட் பண்ணிக்கோங்க. +69.5. ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு வந்துட்டு ஒரு லைட் ரூமில் எடிட் பண்ண அந்த எஃபர்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரே ஒரு இமேஜ்க்கு வந்துட்டு எல்லா எஃபர்ட்டும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அகைன் வந்துட்டு ஆட் எஃபர்ட் போங்க. ஆட் எஃபர்ட் போயிட்டு பிளர் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பிளர் அப்படின்னு இருக்கும். அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வந்து முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்துட்டு 0.20 செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த எஃபர்ட் வந்து நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்துட்டு ஜூம் ஆகிட்டு நமக்கு வர மாதிரி இருக்கும். செகண்டில் இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்துட்டு 0 செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் ஆகிற ஒரு எஃபர்ட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இதில் நம்ம ஆட் பண்ண எஃபர்ட்லாம் வந்துட்டு காப்பி பண்ணிக்க போகிறோம். காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டில் உள்ள இமேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ரூமில் எடிட் பண்ண அந்த எஃபர்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ பார்க்கவே வந்துட்டு செம்மையான ஒரு எஃபர்ட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இமேஜஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போயிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் வந்துட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல ஜூமில் இருக்க கீ ஃப்ரேம் ஆட் பண்ணமோ அதே பிளேஸ்லேயே வந்துட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேமுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் வந்து ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு செகண்டில் இருக்க கீ ஃப்ரேமுக்கு எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு கர்வ் ஆப்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 பால் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு இந்த சைடுக்கும் இந்த பாலை வந்துட்டு இந்த சைடுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே வந்துட்டு எல்லா இமேஜஸ்க்கும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்கேல் ஆப்ஷன் போயிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல ஆட் பண்ணமோ அந்த இடத்துல கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி ஜூம் வேல்யூவில் இந்த மாதிரி வந்து நல்லாவே வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு சென்டராக வச்சுட்டு இந்த கர்வ் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம காப்பி பண்ண கர்வ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம கர்வ் போடணும்னு இல்லை, ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸ்கேல் ஆப்ஷன் மட்டும் நீங்கள் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த கலர் எஃபெக்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனுக்கு போயிடலாம். போயிட்டு உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு லிரிக்ஸ் மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து ரியா கிரியேஷன் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து சாங்கோட லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஃபாண்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40ல் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ 40ல் வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதோட கலரை வந்துட்டு நான் ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு எந்த பிளேஸில் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோட எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு நான் ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதையும் வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட சாங் வந்து நான் மியூட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்துட்டு நாங்கள் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பண்ணி காட்டுறதுக்கு நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து சாங்கோட லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு லிரிக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போங்க, ஆட் எஃபர்ட்ஸ் போங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டர்ஷன் அண்ட் வார்ப் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு வேவ் வார்ப் அப்படின்ட்டு ஒரு எஃபர்ட் இருக்கும். அதை வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஃபேஸ் அப்படின்ட்டு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்துட்டு 3.38ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. 1.00. ஸோ அதில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க அந்த பாயிண்ட்டு, அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பேசிங் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 10ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 20ல் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து 10ல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து மேக்னிடியூட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு 0.4ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வார்ப் ஆங்கிள் இருக்கும், 90ல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 180 டிகிரியில் ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ அவ்வளோதான் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட்டோட எஃபர்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டில் உள்ள லிரிக்ஸ்க்கும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டில் உள்ள லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிப்பீங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் அனிமேஷனும் முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 வேர்ட்ஸ் வருது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 1 வேர்டு வருது அப்படின்னா இந்த மாதிரி தள்ளி இருக்கும். ஸோ அது வந்து ஜஸ்ட் வந்து மிடில் பாயிண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நான் ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை வந்து நான் எவ்வளோ தூரத்துக்கு ஆட் பண்ணியிருக்கணும் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இதை வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்துட்டு ஸ்கேல் ஆப்ஷன் வந்துட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிளாக் கலர் வந்துட்டு கரெக்டாக மறைகிற அளவுக்கு ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. லைட் ஹேண்டில் வச்சுட்டு ஸ்க்ரீனில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த கலர் வந்துட்டு ஹாட் கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு பிங்க் கலர் தான் இருக்கும். ஸோ அந்த கலர் வந்துட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போங்க, ஆட் எஃபர்ட்ஸ் போங்க. அதில் கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு ஸோ யூஸ் ஷிஃப்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, செட் பண்ணிவிட்டு அந்த யூஸ் ஷிஃப்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண அந்த ஹார்ட்டோட கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வந்து பிடிச்சிருக்கோ அந்த கலரை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த கலர் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக உங்களோட லோகோ இருந்தால் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ரிவியூவில் பார்த்த அந்த க்ளோயிங் எஃபர்ட் வந்து கிடச்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.